அட்வைஸு, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ஒரு எய்ம் இருக்கணும். மியூசிக்ன்றது ஜஸ்ட் பூஸ்டிங் டு யோர் அச்சீவ்மெண்ட், கரியருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு சைடில் உள்ளது தான். அது எந்தூசியாசத்துக்கு தான், ஒரு கான்சன்ட்ரேஷனுக்காக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கணும். சப்போஸ் ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல போய் இறங்கணும்னு தெரியணும், அப்போ தான் அவங்க கொண்டு போய் விடுவான். எதுவுமே இல்லாமல் நீ போப்பான்னா எங்கே போவாங்க? ஸோ எய்ம் ஷுட் பி தேர் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு சின்னது, அம்மா அப்பா யாரும் மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில். ஸோ அந்த ஒரு இதில் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். அம்மான்னு சொன்னால் அம்மா தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, A means aim, M means make a plan for that, again M, make a practice, again A, then you can achieve. இதுதான் அம்மான்னு சொல்கிறேன். ஸோ இதை அப்பான்னு கூட எடுத்துக்கலாம். ஜஸ்ட் எய்ம், பிளான், ப்ராக்டிஸ் அண்ட் அச்சீவ். ஸோ அம்மா அப்பாவை என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் என்னோட வேர்ட்ஸையும் மறக்காதீங்க. அம்மா அப்பா இடத்துல என்னையும் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம், நீங்கள் பெருசானாலும் இந்த மாதிரி வந்தாங்க சத்யபாமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஸ் டாக்டர் அப்துல் கலாம் சார், ஈகிள்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், க்ளவுட்ஸ்க்கு மேலே தான் போகிறோம். மற்ற பறவைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, மழை வரைச்ச ஓடி ஏதோ ஒரு ஷெல்டரில், மரத்து பொந்திலையோ எதுலேயோ ஒரு ஷெல்டரை தேடி ஒளிஞ்சிக்கும். பட் ஈகிள் மட்டும் என்ன பண்ணோம், க்ளவுட்ஸ்க்கு மேலே போகும். ஸோ அது ரெயினால் அஃபெக்ட் ஆகாது. ஸோ அது மாதிரி நம்ம கஷ்டங்களையோ இல்லை ஒரு நம்மளோட டிஃபிகல்ட்டஸையோ பார்த்து ஓடி ஒளியவே கூடாது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது நீங்கள் இந்த சின்ன வயசில் மோல்ட் ஆனால் தான் கண்டிப்பாக நீங்கள் பெரிய வயசில் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ hear your parents' words, obey பண்ணுங்கள், நல்லா படிங்க, அண்ட் மியூசிக் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்.